Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about menstrual cycle. In the video, 12th students plus நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் menstrual cycle or reproductive cycle? The cycle of event starting from one menstrual period till the next one is called menstrual cycle. ஆக்சுவலாக இந்த menstrual cycle யாருக்கெல்லாம் நடக்கும் வரும் அப்படின்னா ஃபீமேல் ப்ளஸ்ஸு மங்கீஸ், ஏப்ஸ், சிப்பன்சி, கொரில்லா இந்த மாதிரி ப்ரைமேட்ஸுக்கும் வரக்கூடியது தான் இந்த menstrual cycle அப்படிங்கிற ப்ராசஸ். மற்ற அனிமல்ஸ்க்கு இந்த menstrual ப்ராசஸ் நடக்காது. menstrual cycle 28 டேஸ் இல்லைனா 29 டேஸ் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது ஒரு சைக்ளிக் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ரெகுலர்லி. The cyclic events that takes place in a rhythmic fashion during the reproductive period of a woman's life is called menstrual cycle. இது ஒரு rhythmic period. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபீமேலில் இந்த menstrual cycle நடந்தது அப்படின்னா அதை மெனார்கின்னு சொல்லுவோம். பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய அந்த டைம் பார்த்திங்கன்னா 11லேருந்து 13 இயர்ஸ் வரையும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி இந்த menstrual cycle ஸ்டாப் ஆகக்கூடிய டைமை மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். மெனோ அப்படின்னா menstrual, பாஸ் அப்படின்னாக்கா ஸ்டாப்பு. ஸோ மென்ஸை ஸ்டாப் ஆகக்கூடிய இந்த டைமை மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அட் தட் ஏஜ் ஆஃப் 48லேருந்து 50. ஆக்சுவலாக எவ்வரி மந்த் பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரியில் இருந்து ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். 1 மந்த்து ரைட் சைடு ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணிச்சு ஓவம் அப்படின்னா இன்னொரு மந்த்து லெஃப்ட் சைடில் இருந்து என்னாகும் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி த ஓவரி இஸ் செக்ரீட்டிங், அதாவது ப்ரொடியூசிங் த ஓவம். ஓகே, see look at this picture. The first பாருங்கள் follicle stimulating hormone and luteinizing hormone கொடுத்துருக்காங்க. These two hormones are secreted by the anterior pituitary. இந்த anterior pituitary செக்ரீட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோனும் ஓவரியோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரி ஃபங்க்ஷனை ட்ரிக்கர் பண்ணி விடுறது இந்த ரெண்டு ஹார்மோன் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாலிக்கிள்ஸ் எக்கு எப்படியெல்லாம் மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த டயக்ராமில் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. த ப்ரிமார்டியல் ஃபாலிக்கிள்ஸ் ப்ரைமரி ஃபாலிக்கிள் செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். த ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ் செகண்டரி ஃபாலிக்கிள்ஸாக மெச்சூர் ஆகும். த செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் டெர்சரி ஃபாலிக்கிள்ஸாக மெச்சூர் ஆகும். த டெர்சரி ஃபாலிக்கிள்ஸ் மெச்சூர் கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸாக இங்கே என்ன இருக்குது டெவலப் ஆகிருக்கு. இந்த மெச்சூர் கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸில் இருந்து தான் பர்ஸ்ட் ஆகி என்னாகும் செகண்டரி ஓவோசைட் என்னாகும் வெளியில் வரும். சரியா, இந்த ஓவம் செகண்டரி ஓவோசைட் அப்படிங்கிறது ஓவம். இந்த ஓவம் எப்போ ஸ்போம் கூட சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குதோ, அதாவது செகண்டரி ஓவோசைட்டும் ஸ்போமும் சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்ததுன்னா அதை ஓவம் ஜைகோட்டுன்னு சொல்லுவோம். சரியா, அது ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி வரையும் இருக்கக்கூடிய இந்த எக்கை செகண்டரி ஓவோசைட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ எக்கு பர்ஸ்ட் ஆகி வெளியே வந்த உடனே அதை ஃபிம்ப்ரியே அப்படிங்கிற ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் பிடிச்சி என்ன பண்ணுன்னா ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே உள்ள விடும். ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய ஆம்புலா அப்படிங்கிற பிளேஸில் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓவமும் அந்த ஸ்போமும் ஜாயிண்ட் ஆகி என்னாகும் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல லேடி ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா menstrual cycle ஸ்டார்ட் ஆகும். இந்த த ஃபர்டிலைசேஷன் அக்கர் இன் த ஆம்புலா ஆஃப் தி ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் ஆம்புலா அப்படிங்கிற பிளேஸில் நடக்கும். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. எக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் எக்கை சுற்றி இருந்த ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸ், அதுதான் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம் அப்படிங்கிற ஒரு டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த டெம்பரவரியாக இருக்கக்கூடிய இந்த எண்டோக்ரைனோட மெயின் ஒர்க் என்னென்னா இட் செக்ரீட் த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். சப்போஸ் அந்த லேடி கன்சீவ் ஆகிட்டாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனு யுட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு லேயரை திக்கன் பண்ணி அந்த குழந்தை போய் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்கும்.
சப்போஸ் அவங்க கன்சீவாக இல்லை, ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா இந்த கார்பஸ் லியூட்டியம் என்னாகும் அப்படின்னா ஒரு கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கார் டிஷ்யூவாக சேஞ்ச் ஆகும். த கார்பஸ் லியூட்டியம் இஸ் கன்வெர்டட் இன்டு எ ஸ்கார் டிஷ்யூ கால்டு கார்பஸ் அல்பிகன்ஸ். இந்த கார்பஸ் அல்பிகன்ஸை நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? இங்கே சப்போஸ் இந்த ஓவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலா அப்படிங்கிற பிளேஸில் 2 days வரையும் உயிரோடு இருக்கும். அந்த 2 daysக்குள்ளே அந்த ஸ்போம் வந்து மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். அப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அந்த ஓவம் டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். சரியா? டிஸ்ட்ராய் ஆயிரும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஹார்மோனும் கிராஜுவலாக செக்ரீட் ஆக ஆரம்பித்து எப்போ வந்து பீக்குக்கு வரும் அப்படின்னா 14th day அப்போது எக்கு வந்துட்டு ரப்சர் ஆகி வெளியே வர அந்த செகண்டரி ஓசைட்டு 14th day அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த மெச்சூர்டு கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸ்லேருந்து வெளியில் வரும். சரியா? அந்த டைமில் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற 2 ஹார்மோனும் ரொம்ப பீக்கில் இருக்கும். 14th dayல ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்க டயக்ராம் வந்துட்டு எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா இது வந்து ஒரு குழந்தைய 10 month வந்துட்டு தாங்கி பிடிக்கிற அளவுக்கு மெச்சூராக இருக்கும். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் அப்படின்னா ஷெட் ஆகும். 14th day வரைக்கும் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷெட் ஆகி அங்கே உள்ளுக்குள்ளே இருக்க பிளட் வெசல்ஸ் கூட சேர்ந்து தானாக என்ன ஆயிரும், வெளியில் வந்து ப்ளீடிங்காக வஜைனா மூலமாக வெளியில் வந்துடும். Now we will see the notes. Menstrual cycle. The menstrual or ovarian cycle occurs approximately once in every 28 or 29 days during the reproductive life of the female from menarche. ஸோ மென்சுரல் சைக் ஆர் ஒவாரியன் சைக்கிள் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்னு சொல்லலாம். இது அப்ராக்சிமேட்டாக 28லேருந்து 29 days வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது ஃபஸ்ட்டு ஃபீமேலில் வந்தது அப்படின்னா பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அட்டன் பண்ணுற அந்த ஸ்டேஜை மெனார்கின்னு சொல்லுவோம். அது ஒரு 50 years வரும்போது அந்த பியூபர்ட்டி மென்சுரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகும். அதை மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு மென்சுரல் சைக்கிள் வரும்போது மெனார்கின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக அந்த மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகும்போது அதை மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். த cycle of event starting from one menstrual period till the next one is called menstrual cycle. What is menstrual cycle? இதுதான் நம்ம எழுதணும். The cycle of event starting from one menstrual period till the next one is called the menstrual cycle. During which cycle changes occur in the endometrium every month. அந்த டைமில் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற லேயரில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். The cyclic menstruation is an indicate of the normal reproductive phase. சரியா? இந்த cyclic menstruations வந்து பார்த்திங்கன்னா indicator of the normal reproductive phase. ஒன்ஸ் வந்து இந்த 28 daysக்கு ஒன்ஸ் ஒரு லேடிக்கு வந்துகிட்டே இருந்தது இந்த மென்சுரல் பீரியட் அப்படின்னா அவங்க நார்மலாக இருக்காங்க, தட் பர்சன் இஸ் நார்மல் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். த நெக்ஸ்ட்டு menstrual cycles comprises of the following phases. First one, menstrual phase or bleeding phase or destructive phase. ஸோ menstrual phaseக்கு இன்னும் 2 நேம் இருக்குது, bleeding phase or destructive phase. Follicular phase or proliferating phase. This is the second stage, second phase. இந்த follicular or proliferating phase அப்படின்னா செல்ஸ் வந்து என்ன ஆகும்னா நிறையா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். தென் தேர்டு ஒன் ஓவுலேட்டரி ஃபேஸு. ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜை ஓவுலேட்டரி ஃபேஸுன்னு சொல்லுவோம். தென் தேர்டு ஒன் லூட்டியல் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸு. ஸோ லியூட்டியல் அப்படின்னா கார்பஸ் லூட்டியம். இந்த 4th ஸ்டேஜில் கார்பஸ் லூட்டியத்தோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அதை லியூட்டியல் ஃபேஸுன்னு சொல்லுவோம். இந்த டைமில் நிறையா செக்ரீஷன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும், செக்ரீட் ஆகும், அதனால் இதை செக்ரீட்டரி ஃபேஸுன்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலி 4 phases are present in the menstrual cycle. The first one is menstrual phase, the second one is follicular or proliferating phase, third one is ovulatory phase, then fourth one is luteal or secretory phase.
The first one, menstrual phase or bleeding phase or destructive phase. Now we will see about the menstrual phase. The cycle start with the menstrual phase when menstrual flow occurs and lasts for 3 or 5 days. ஃபஸ்ட்டு மென்சஸ் ஆகும்போது அந்த பிளட் ப்ளீடிங் எத்தனை நாளைக்கு இருக்கும்? 3லேருந்து 5 டேஸ் வரைக்கும் இருக்கும். சரியா? இந்த மென்சுரல் ஃப்ளோ அப்படின்னாவே என்னது? பிளட் ஃப்ளோ தான். இது ஒவ்வொரு உமனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சிலருக்கு 3 டேஸ் இருக்கலாம், 4 டேஸ் இருக்கலாம், 5 டேஸ் இருக்கலாம், 6 டேஸ் இருக்கலாம். This is depends upon the women's. Menstrual flow is due to the breakdown of endometrium lining of the uterus. ஏன் வந்து menstrual flow நடக்குது? எதனால menstrual flow வந்து நடக்குது அப்படின்னா, எண்டோமெட்ரியம் வந்து பிரேக் டவுன் ஆகும், உடையும். சரியா? எண்டோமெட்ரியம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை, அந்த பர்டிகுலர் உமன் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அது வரைக்கும் அந்த எண்டோமெட்ரியம் ப்ராப்பராக ஒரு ப்ரெக்னன்சிக்காக ஒரு பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எண்டோமெட்ரியம் அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கலை. அப்படிங்கும்போது இது என்னாகும்? பிரேக் டவுன் ஆகும், உடைய ஆரம்பிக்கும். அது கூட ஒரு சில பிளட் வெஸ் அங்கே இருக்கக்கூடிய பிளட்டு, அதே மாதிரி யுட்ரஸில் ஒரு சில செக்ரீஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே சேர்ந்து வஜைனா மூலமாக ஒரு ப்ளீடிங்காக வெளியில் வந்துடும். சரியா? இதை தான் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோன்னு சொல்கிறோம். மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இஸ் டியூ டு தி பிரேக் டவுன் ஆஃப் endometrium lining of the uterus and its blood vessels due to the decline in the level of progesterone and estrogen. இது எதனால் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்குது அப்படின்னா, அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது டிக்ளைன் ஆகும், அதோட லெவல் வந்து கம்மியாகும். ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் இந்த 2 ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாகும் அந்த டைமில். சரியா? ஃபஸ்ட்டு மென்சஸ் ஆகும்போது 3லேருந்து 5 டேஸில் menstruation occurs only if the release ovum is not fertilized. எதனால் மென்சுரேஷன் நடக்கும் அப்படின்னா, அந்த ஓவம் ஃபர்டிலைசேஷன் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். Absence of menstruation may be an indicator of pregnancy. சப்போஸ் மென்சஸ் ஆகலை அப்படின்னா அதை எதை இண்டிகேட் பண்ணும்? அந்த பர்டிகுலர் லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். Absence of menstruation may be an indicator of pregnancy. However, it could also be due to stress, ஹார்மோனல் டிசார்டர்ஸ் அண்டு அனீமியா. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து வராது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில டைமில் அந்த லேடிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாவோ, இல்லை அவங்களுடைய ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோனில் ஏதாவது டிசார்டர் இருந்தாவோ, இல்லை அந்த பர்டிகுலர் ஆள் வந்து அனிமிக் பேஷண்ட்டாக, ரத்த சோகை இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தாலும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அவங்களுக்கு ப்ராப்பராக நடக்காது. பர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு 80 ml வரைக்கும் பிளட் ப்ளீடிங் வந்து வெளியில் வரலாம். ஒரு நாளைக்குன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 ml வரைக்கும் அந்த ப்ளீடிங் வந்து வெளியில் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து இதில் 3லேருந்து 5 டேஸ் வரையும் இருக்கும். எதனால் இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ நடக்குது? எண்டோமெட்ரியம் வந்து யுட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் பிரேக் டவுன் ஆகும். சரியா? அதோட பிளட் வெசல்ஸு ப்ளஸ்ஸு லெவல் ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து கம்மியாகிறதுனால இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து நடக்குது. இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து ஒரு பர்டிகுலர் அந்த ஓவம் ரிலீஸ் ஆன அந்த ஓவம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை, ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் வந்து வந்துடும். எப்போ ஆப்சண்ட்டு? அந்த லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த 10 மந்த் குழந்தை பிறக்கிற வரைக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் லேடிக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கலை அப்படின்னா டியூ டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோனல் டிசார்டர் ஆர் அனீமியா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிங் ஃபேஸ். ப்ரோலிஃபரேட்டிங் அப்படின்னாவே என்னென்னா, செல்ஸ் வந்து டிவைட் ஆகி எண்ணிக்கையில் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சரியா? செல் டிவிஷன்ஸ் மூலமாக என்னாகும் அப்படின்னா செல்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் ப்ரோலிஃபரேட்டிங் ஃபேஸ். The follicular phase extends from the 5th day of the cycle until the time of ovulation. இது ஓவுலேஷன் நடக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸு. எப்போ ஓவுலேஷன் நடக்கும்? 14th டேஸில். ஓகேவா? ஸோ இதோட டேட்டு கேட்டாங்க அப்படின்னா 5th day.
the cycle until the time of ovulation. During this phase, the primary follicles in the ovary grows to become a fully matured Graafian follicles. Primary follicle இருந்தது செகண்டரி டெர்சரி இந்த மாதிரியெல்லாம் வந்து க்ரோ ஆகி ஃபுல்லாக ஒரு மெச்சூர் கிரேஃபியன் ஃபாலிகுல்ஸாக மாறும். த எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் த்ரூ த ப்ரோலிஃபரேஷன். இந்த டைமில் எண்டோமெட்ரியமும் என்னாகும், ரீஜெனரேட் ஆகும் த்ரூ தி ப்ரோலிஃபரேஷன். These changes in the ovary and the uterus are induced by the secretion of gonadotrophic like FSH and LH. இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த செக்ரீஷன் ஆஃப் கொனோடோட்ராஃபிக்கில் ட்ராஃபினில் இருக்கக்கூடிய ஹார்மோன் FSH அண்டு LH, இந்த ரெண்டு ஹார்மோன் தான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் பண்ணோம். And which increase gradually during the follicular phase. It stimulates follicular development and secretion of estrogen by the follicle cells. இந்த டைமில் follicle cells மூலமாக என்ன ஆகும், ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பேராவில் ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ்னால் வேணுது செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் ப்ளஸ் மெச்சூரு ஃபாலிக்கிள்ஸ் வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். சரியா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணி ஃபாலிகுலாரை வந்து நல்லா டெவலப் பண்ண வைக்கும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ் வந்துட்டு செகண்டரி டெர்சரி இந்த மாதிரியெல்லாம் டெவலப் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸாக நல்ல மெச்சூரான ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸாக வந்து டெவலப் ஆகும். அட் த டைம் எண்டோமெட்ரியமும் என்னாகும், ரீஜெனரேட் ஆகும். இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும், 5th டேவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அன்டில் த டைம் ஆஃப் ஓவுலேஷன் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். இட் இஸ் செக்ரீட்டட் பை த ஃபாலிக்கிள் செல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாலிக்கிள் செல்லில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனு ஈஸ்ட்ரோஜன். தென் தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஓவுலேட்டரி ஃபேஸ். Both LH and FSH attain peak level in the middle of the cycle. ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து 28 சைக்கிள் இல்லையா, இந்த 28 டேஸில் நடுவில் இருக்கக்கூடிய டே தான் என்னது 14th டே. அதனால் இதை மிடில் ஆஃப் த சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 14th டேவில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். மேக்ஸிமம் செக்ரீஷன் ஆஃப் LH டியூரிங் த மிட் சைக்கிள் கால்டு LH சர்ஜ். இதை வந்து LH எழுச்சின்னு சொல்லுவோம். சரியா, இந்த LH சர்ஜ் அதிகமான இந்த LH FSH ஹார்மோனு பீக் லெவலுக்கு வரும்போது தான் இந்த கிரேஃபியன் ஃபாலிக்கிள் என்னாகும், ரப்சர் ஆகும். இந்த ரெண்டு ஹார்மோனும் கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸை ஒரு ஹேமர் வச்சு அடிக்கிற மாதிரி, ஒரு சுத்தியில் அடித்தா என்னாகும், உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் வந்துடும் இல்லையா. அதே மாதிரி இந்த ரெண்டு ஹார்மோனும் செக்ரீட் ஆகி இந்த கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸை சுற்றியும் ஒரு ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் என்னாகும், ரப்சர் ஆகும். அப்படி ரப்சர் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஓவம்னா வேணுது செகண்டரி ஓசைட், அது அந்த ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். See here, the both LH and FSH attain peak level in the middle of the cycle. Maximum secretion of LH during the mid cycle called LH surge induced the rupture of Graafian follicles and release the ovum. இந்த ஹார்மோன் தான் எதுக்கு யூஸ் ஆகுது, கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸை ரப்சர் பண்ணி அதிலேருந்து ஓவத்தை ரிலீஸ் பண்ணிவிடுது. ஓகேவா. From the ovary wall into the peritoneal cavity. This process is called ovulation. So ovulation அப்படின்னாவே என்னது, ஓவம் வந்து ஓவரியிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவுலேஷன். ஸோ இந்த ஓவுலேட்டரி ஃபேஸில் மெயினாக 2 பாயிண்ட், LHும் FSH இந்த ரெண்டு ஹார்மோனும் பீக் லெவலில் இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து நடக்கக்கூடிய டே வந்து 14th டே. ஹை லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனு கிரேஃபியன் ஃபாலிக்கிளை ரப்சர் பண்ணி அதில் இருந்து ஓவத்தை வெளியே வர வைக்கும். தென் 4th ஸ்டேஜ் luteal or secretory phase. During luteal phase, the remaining part of the Graafian follicles is transformed into transitory endocrine gland called corpus luteum. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஓவம் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா, அந்த கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்,
டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டாக சேஞ்ச் ஆகும். அந்த எண்டோக்ரைன் கிளாண்டு தான் கார்பஸ் லூட்டியம். த கார்பஸ் லூட்டியம் செக்ரீட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான் விச் இஸ் எசென்சியல் ஃபார் மெயின்டைனிங் த எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற லேயர் தான் ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா அந்த ஜைகோட்டு அங்கே போய் என்னாகும், இம்ப்ளான்ட் ஆகும். இம்ப்ளான்ட்னா அந்த லேயரில் போய் உட்பதிஞ்சு ஒரு பேபியாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போது 10 month வரையும் அந்த எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணுறது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஓகேவா? ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் மெயின்டைன் பண்ணும். தட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் பை கார்பஸ் லூட்டியம். த கார்பஸ் லூட்டியம் இஸ் த டெம்பரவரி endocrine gland. If fertilization takes place, it paves way for implantation of the fertilized ovum. ஸோ fertilized ovum அங்கே போய் எங்கே எண்டோமெட்ரியமில் போய் இம்ப்ளான்ட் ஆகும். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா உட்பதித்தல். த யுட்ரைன் வால் செக்ரீட்ஸ் நியூட்ரிட்டியஸ் ஃப்ளூயிட் இன்டு தி யுட்ரஸ் ஃபார் த ஃபியூட்டஸ். ஸோ ஃபியூட்டஸ் டெவலப் ஆகிறதுக்கு என்ன வேணும், ஒரு சில ஃப்ளூயிட் வேணும் இல்லையா, நியூட்ரியஸ் ஃப்ளூயிட், உணவு வந்து தேவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்கே செக்ரீட் ஆகும், யுட்ரின் வாலில் வந்து ஒரு சில செக்ரீஷன் செக்ரீட் ஆகும். ஸோ திஸ் ஃபேஸ் இஸ் ஆல்சோ கால்டு செக்ரீட்டரி ஃபேஸு. ஒரு சில செக்ரீஷன்ஸ் ஃப்ளூயிட் வந்து செக்ரீட் ஆகிறதுனால இந்த லியூட்டியல் ஃபேஸை வந்து செக்ரீட்டரி ஃபேஸுன்னு சொல்கிறோம். டூரிங் ப்ரெக்னன்சி ஆல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் அண்ட் தெர் இஸ் நோ மென்சுரேஷன். சப்போஸ் அந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா மென்சுரல் சைக்கிள் நடக்காது. நோ மென்சுரைசேஷன். நோ மென்சுரைசேஷன்னா மென்சஸை அவங்க ஆக மாட்டாங்க. அந்த குழந்தை பேபி 10 month வரைக்கும் இருக்கிற வரைக்கும், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் லேடி வந்து மென்சுரஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ண மாட்டாங்க. ஓகே. த நெக்ஸ்ட்டு, இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா த கார்பஸ் லூட்டியம் degenerate completely and leaves a scar tissue called corpus albicans. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் என்னவா சேஞ்ச் ஆகும், ஒரு கார்பஸ் அல்பிகன்ஸாக சேஞ்ச் ஆகும். இட் ஆல்சோ இனிஷியேட் த டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம் லீடிங் டு மென்சுரேஷன் மேக்கிங் த நெக்ஸ்ட் சைக்கிள். ஸோ அந்த பேபி வந்து ஃபர்டிலைசேஷன் ஆகலை, பேபி வந்து உருவாகலை அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் அல்பிகன்ஸாக சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி அந்த இடத்துல பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆயிரும், அந்த லேயரு டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும், அழிஞ்சிட்டு இட் லீட்ஸ் டு மென்சுரேஷன். அது ஒரு மென்சுரல் சைக்கிளாக ப்ளீடிங் வந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கும். மென்சுரல் ஹைஜீன். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம 4 ஃபேஸஸ் வந்து பார்த்தோம். மென்சுரல் ஃபேஸு, ஃபாலிகுலர் ஃபேஸ் அண்ட் ஓவுலேட்டரி ஃபேஸ், லியூட்டியல் ஃபேஸ், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இல்லையா. மென்சுரல் டைமில் எப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும், எப்படி வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு சின்ன ஒரு பேராவில் கொடுத்துருக்காங்க. மென்சுரல் ஹைஜீன் இஸ் த வைட்டல் ஃபார் குட் ஹெல்த், வெல்பீயிங், டிக்னிட்டி, எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் உமன். ஒரு உமன் வந்து மென்சுரல் டைமில் ரொம்ப ஹைஜீனியாக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னா குட் ஹெல்த், நல்ல ஒரு உடலுக்கு, தென் வெல்பீயிங், நல்வாழ்வுக்கு, தென் டிக்னிட்டி, கண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எம்பவர்மெண்ட், அதிகாரம் செலுத்துறதுக்கு, தென் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் உமன், அதாவது படைப்பு திறனை வந்து அதிகரிக்கும். இப்போது ஒரு உமன் வந்து மென்சுரல் டைமில் ரொம்ப ஹைஜீனிக்காக சுத்தமாக இருந்தோம்னா இது வந்து ரொம்ப குட் ஹெல்த்து, இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், வெல்பீயிங் அண்ட் டிக்னிட்டி, எம்பவர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, இதையெல்லாம் ஒரு உமனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். The impact of poor menstrual hygiene on girls is increased stress level, fear, embarrassment during the menstruation. அதே வந்து ஒரு சில டைமில் வந்து ரொம்ப க்ளீனாக இல்லை அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து மீட் பண்ண வேண்டும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப பயந்த மாதிரி இருப்பாங்க. எம்பரேஷ்மெண்ட், ஏதாவது ஒரு சங்கடத்தில் இருக்கிற மாதிரியே, கஷ்டத்தில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. திஸ் கேன் கீப் கேர்ள்ஸ் inactive during such periods leading to absentees from the school. இந்த மாதிரி ஹைஜீனிக்காக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகலாம், நல்லா வந்துட்டு படிக்கலாம், உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், டிக்னிட்டியாக இருக்கலாம், ஒரு எம்பவர்மெண்ட் நமக்கு கிடைக்கும், ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக நம்ம இருக்கலாம், சரியா. பட் ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா
ஸ்கூலுக்கும் போக முடியாது. பட் நம்ம அந்த லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ஃபியராக இருப்பாங்க, ஏதாவது ஒரு சங்கடத்தில் எம்பரேஷ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. Clean and safe absorbable clothing material, sanitary napkins, pads, tampons and menstrual cups have been identified as material used to manage menstruation. menstruation டைமில் ஒரு க்ளீன் கிளாத் வந்து யூஸ் பண்ணோம். அதே மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணோம், பேட் யூஸ் பண்ணோம், டேம்பூன்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். தென் மென்ஸ்ட்ரல் கப்பு இதெல்லாம் மென்ஸ்ட்ரல் டைமில் யூஸ் பண்ணோம். சேஞ்சிங் சானிட்டரி மெட்டீரியல் 4 to 5 hours as per requirement. தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த பேடை இல்லைன்னா மென்ஸ்ட்ரல் கப்பை இல்லைன்னா டேம்பூன்ஸை வந்து 4லேருந்து 5 ஹவர்ஸ்க்குள்ளே தேவைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரொவைட் கம்ஃபர்ட், கிளீனினஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி 4லேருந்து 5 ஹவர்ஸ்க்குள்ளே மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணோம். தென் கிளீனினஸ்ஸு ஒரு ப்ரொடக்ஷன், இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு நம்ம பாடியை வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். It also helps in enhancing the quality of life of women during this period. நம்மளுடைய quality of life வந்து increase பண்ணோம். Used sanitary napkins should be wrapped in paper and disposed. யூஸ் பண்ணின நாப்கின்ஸை அப்படியே பாத்ரூமில் அங்கங்கே போடக்கூடாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளீனாக ஒரு பேப்பர் வச்சு அந்த நாப்கின்ஸை கவர் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணோம். இட் ஷுட் நாட் பி த்ரோ இன் ஓப்பன் ஏரியாஸ் ஆர் ட்ரைன் பைப் ஆஃப் த டாய்லெட். இல்லை அதை வந்து ஒரு டாய்லெட்குள்ளேயோ ஒரு ஓப்பனான ஒரு பிளேஸ்குள்ளேயோ போட்டுட்டு அப்படியே வரக்கூடாது. ஃப்ளஷிங் ஆஃப் சானிட்டரி நாப்கின்ஸ் இன் த ட்ரைன் பைப் காசிங் த ஷாகிங் ஆஃப் ட்ரைனேஜ் லைன் அண்டு இட் பொல்யூட் த வாட்டர் பொல்யூஷன். சரியா, கழிவுநீர் குழாயிலெல்லாம் நம்ம இதை போட்டு என்ன பண்ணோம், ஃப்ளஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அடைச்சிக்கும் இல்லையா, தண்ணி போகாது. இதுவும் வந்து நமக்கு ஒரு குட் என்வாயன்மெண்ட்டை கொடுக்காது. ஸோ அதை ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேஸ்ட் பேப்பரில் வச்சு அதை கவர் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணணும். நாப்கின்ஸ் ஆஃப் disposable of napkins. The eco-friendly way to dispose menstrual waste scientifically and hygienically is to destroy the sanitary napkins using incinerators. Incinerator அப்படின்னு ஒரு மெஷின் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம அந்த நாப்கின்ஸ் அதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா பேர்ன் ஆகி ஒரு ஆஷாக வெளியில் வந்துடும். இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி, நம்மளோட என்வாயன்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெஷர்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் to install incinerators and napkins vending machines in washrooms of the schools, college and public facilities. ஒரு சில ஸ்கூல்ஸ், காலேஜஸில், பப்ளிக் பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சினரேட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின்ஸை வந்து வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கூல்லலாம் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட் டு அரேஞ்ச். அதை வந்து மேனேஜ்மெண்ட்டை கேட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லணும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் மெனோபாஸ். Menopause is the phase in a woman's life when ovulation and menstruation stop. எப்போ மெனோபாஸ் வந்து வருதோ அந்த டைமில் ஓவுலேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் அண்டு மென்சுரல் சைக்கிளும் இருக்காது. ஓவுலேஷனாக என்னது, ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னாவே அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக மென்சுரல் சைக்கிளும் ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் இஸ் 45 to 50 years. It indicates the permanent cessation of the primary function of the ovary. ஸோ ஓவரி வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஒர்க்கு வந்து நிரந்தரமாக என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா. இட் இண்டிகேட்ஸ் த பர்மனண்ட் செசேஷன் அப்படின்னாவே எண்டிங், நிறுத்துதல்னு அர்த்தம். செசேஷன் அப்படின்னாவே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, நின்றுடுச்சு அப்படின்னு அர்த்தம். இட் இண்டிகேட்ஸ் த பர்மனண்ட் செசேஷன் ஆஃப் த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஓவரி. இவ்வளோ நேரம் நம்ம மென்சுரல் சைக்கிளை டீட்டெயிலாக பார்த்தோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.